வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட, இங்க பாருங்க அத்தை, இதுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல. இவங்கதான் தேவையில்லாம இப்படி ஒரு மோசமான திட்டத்தை போடுறாங்க. அத்தை சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் மேல உள்ள கோவத்தினால இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கியல்ல. இங்க பாரு, நீ எப்ப பொய்யா நடிச்சியோ அப்பையிலேருந்து நீ உண்மையானவன் இல்ல அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருடா, என் தங்கச்சியோட இந்த நிலைமைக்கு நீதானா காரணம். உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோ. ஹீரோ அவங்க அத்தை கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பாக்குறாரு. ஆனா அவங்க அத்தை புரிஞ்சிக்கவே இல்ல. ஈஸ்வரிய நேரா அவங்க தங்கச்சிய வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போறாங்க. அங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வில்லி சொல்றாங்க, அக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையதாக்கா. அவனை சும்மா விட போறியா? இதே மாதிரி நம்ம வீட்டுல உள்ள வேற யாருக்காவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? இங்க பாருக்கா, இப்ப நீ எடுக்கிற முடிவுலதான் என் வாழ்க்கையே இருக்கு. நான் அவன் மட்டும் வெளியில இருந்தான்னா கண்டிப்பா வந்துட்டு மறுபடியும் என்ன தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவான். நீ என்னக்கா பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவித்த அவனை சும்மா விடுவேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவனுக்கு கண்டிப்பா கடுமையான தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, நீ சொல்றது சரிதான். அவனை சும்மா விடக்கூடாதுக்கா. அவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும்க்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு நேரா அவங்கள பார்த்து, மேடம் என்னாச்சு? ஈஸ்வரி சொல்றாங்க, என் தங்கச்சிக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாகிருச்சு, அவளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, இதெல்லாம் அதிகாரிங்க கிட்ட சொல்லிட்டு தான் இவங்களை கொண்டாந்து அட்மிட் பண்ணணும். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் தங்கச்சியோட இந்த நிலைமைக்கு யாரு காரணமோ அவங்கள நான் அதிகாரிங்க கிட்ட சொல்றதுக்காக தான் போறேன். என் தங்கச்சியை தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லிய கூட்டிட்டு போறாங்க. ஈஸ்வரி நேரா வில்லிக்கிட்ட, இங்க பாரு சந்திரா, நீ கவலைப்படாத. உன்னோட இந்த நிலைமைக்கு யாரு காரணமோ அவனை நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா நான் போய் அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஹீரோ நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க போனதும் பாட்டி கேக்குறாங்க, பேராண்டி என்னாச்சியா? ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போனேன், என்னாச்சு? ஹீரோ சொல்றாரு, பாட்டி, அங்க எந்தவித பிரச்சனையும் இல்ல பாட்டி. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சந்திரா தான். அவங்கதான் என்ன தனியா வர வச்சு ரொம்ப பெரிய மாஸ்டர் பிளான் போட்டுட்டாங்க. இது தெரியாம நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன். பாட்டி கேக்குறாங்க, என்னையா சொல்ற? ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, எப்படியாவது என்னை ஏதாவது ஒரு வகையில மாட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக அவங்க இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பாட்டி. பாட்டி கேக்குறாங்க, என்னையா, ஏதாவது பெரிய பிரச்சனையா? ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, இது மாதிரி அவங்க தனக்கு தானே ஆயுதத்தை தாக்கிக்கிட்டு நான் தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு அத்தை கிட்ட சொல்லிட்டாங்க. அத்தை வந்து இதை நம்பிட்டாங்க. இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னையா சொல்ற? இப்படிப்பட்ட ஒரு கொடூரமானவளா அவ இந்த அளவுக்கு யோசிப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே. யாவையா அவ அப்படி பண்றா? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, நான் அத்தைக்கு வர ஆபத்து எல்லாத்தையுமே தடுத்துறேன்னு, அதனால அவங்க கோவப்பட்டு அத்தைய பழி வாங்குறதுக்கு இடையூறா இருக்கிற எண்ணெய காலி பண்ணணும் அப்படிங்கறதுதான் அவங்களோட பிளான். இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னையா சொல்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, பேராண்டி, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ சூழ்ச்சி இருக்குப்பா. இங்க பாரு, செங்கல் சூளைய ஈஸ்வரி விக்க போறாள்ல, அவளை எப்படியாவது விக்க விடாம தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவ இப்படி ஒரு நாடகத்தை போடுறான்னு நினைக்கிறேன். நீ வெளியில இருந்த அப்படின்னா கண்டிப்பா அந்த செங்கல் சூளைய நீ வாங்கிடுவ அப்படிங்கறதுக்காக இப்படி பண்றானுங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, அப்படி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாட்டி சொல்றாங்க, சரியா, சரி, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு. அதே நேரத்துல ஈஸ்வரி அங்கேருந்து ஹீரோவோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு, ஏ பரமேஸ்வரி, உன் பேரனை இப்ப வெளியில அனுப்ப போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, பேராண்டி, ஈஸ்வரியோட சத்தம் மாதிரிதான் இருக்கு, அவதான் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி அப்படின்னு. சரின்ட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா ஈஸ்வரி நிக்கிறாங்க. பரமேஸ்வரி மருமகளை பார்த்து, ஏமா வெளியிலே நின்னுகிட்டு இருக்க, வீட்டுக்குள்ளவா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன் வீட்டுக்குள்ள வந்து விருந்து சாப்பிடறதுக்காகவா நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிற? என் தங்கச்சிய
இவன் ஆயுதத்தால தாக்கிட்டான். இவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். மரியாதையா இவனை வர சொல்லிரு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இங்க பாரு, உன் தங்கச்சி சொன்னதை வச்சா என் பேர மேல பழி போடுற. இங்க பாரு, உனக்கே தெரியும் உன் வீட்டுக்குள்ள இவன் அத்தனை நாளா இருந்திருக்கிறான். அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவானா? கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாரு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இவன் என் கூடயே இருந்தான். எனக்கு எப்பவுமே நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் தானே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணான். அப்படிப்பட்ட வேலையை பண்ணிருக்கிறவன் இந்த வேலையை பண்ணிருப்பான் அப்படின்னு என்ன சந்தேகமே கிடையாது. அவன் கண்டிப்பா பண்ணிருப்பான். அதனாலதான் நான் இவனை கூப்பிடுறேன். இப்ப நீயா வந்துட்டியன்னா உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல. நீ வராம இருந்த அப்புறம் அதிகாரிங்களை கூட்டிட்டு வந்து உன்னை இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். உனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் வாங்கிருவேன். இந்த ஊருக்குள்ள நீ பெரிய தலகட்டு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அந்த மரியாதையை நீ காப்பாத்திக்கணும் அப்படின்னா நான் கூப்பிட்டத்தோட வர்றது நல்லது. இதை கேட்டதோ ஹீரோ சொல்றாரு, பாட்டி இங்க பாருங்க பாட்டி, என்னால எந்தவித பெரிய பிரச்சனையும் வேணாம், நான் போறேன் பாட்டி. பாட்டி சொல்றாங்க, பேராண்டி இரியா, அவ இஷ்டத்துக்கு கூப்பிடுவா, நீ போகணுமா? இங்க பாரு ஈஸ்வரி, இது எல்லாமே உன் தங்கச்சியோட திட்டம். உன் தங்கச்சி எப்படி என் பேரனை பழிவாங்குறது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை வச்சுதான் உன் தங்கச்சி என் பேரனை பழிவாங்கறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கா. இங்க பாரு, உன் தங்கச்சி சொல்றத நம்பாத, இதனால உனக்கு பெரிய பாதிப்பு தான் வரும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் அம்மா உன்னால இறந்தா, இப்போ என் தங்கச்சி இவனால இறக்க போறா. இதை விடவே மாட்டேன். இங்க பாரு, என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு உன் குடும்பத்தையே சும்மா விட மாட்டேன். இங்க பாருடா, மரியாதையா நீ இப்ப வந்துடுறது நல்லது. அப்ப ஹீரோ நேரா அவங்க பாட்டிக்கிட்ட, இங்க பாருங்க பாட்டி, நான் போறதுதான் பாட்டி நல்லது. நீங்க பொறுமையா இருங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறது எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறத நிரூபிச்சு நான் வெளியில வருவேன். இது கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, சரியா பேராண்டி, நீ கவலைப்படாம போ. நான் விஷயத்த ஆனந்திக்கிட்டையும் அருண்கிட்டையும் சொல்லி வர வைக்கிறேன். ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அந்த ஈஸ்வரி ஹீரோவை கூட்டிக்கிட்டு நேரா அதிகாரிங்க கிட்ட போறாங்க. அப்போ அதிகாரிங்க நேரா ஈஸ்வரிய பார்த்து, வாங்க மேடம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, சார் இன்னும் நிக்கிறானே இவன் என் தங்கச்சிய ஆயுதத்தால தாக்கிட்டான். இவனை கைது பண்ணுங்க சார். இவன் வெளியில இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்துல உள்ள எல்லாருக்குமே ஆபத்து அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரி நேரா ஹீரோவை பார்த்து, சார் என்னாச்சு? ஹீரோ சொல்றாரு, சார் இது மாதிரி நான் அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க செங்கல் சூளையில பிரச்சனை, சந்திரா மேடம் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் அந்த இடத்துக்கு போனேன். அங்க போனதும் இவங்க நின்றுகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு தன்னைத்தானே ஆயுதத்தால தாக்கிக்கிட்டு நான் தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு என் மேல பழி போடுறாங்க. என் மேல எந்தவித தப்பும் இல்லை சார். சரி, அவங்களாவே தாக்கிக்கிட்டு என் மேல பழி போடுறாங்க சார். அத்தை வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்ததுனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. அந்த இடத்துல நான் நிக்கிறதும் அவங்க காயத்தோட நிக்கிறதையும் பார்த்துட்டு நான் தான் அப்படி பண்ணிருப்பேன் அப்படின்னு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா நான் அப்படி பண்ணவே இல்லை சார். அதுக்கு அதிகாரி நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க, நீங்க சம்பவம் நடந்ததை நேரடியா பாத்தீங்களா? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல, ஆனா இவன் தான் அப்படி பண்ணிருப்பான். என் தங்கச்சி பொய் சொல்ல மாட்டான். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவனை பிடிச்சு போடுங்க சார் அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்க நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க சார், சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் உங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால உங்களை கைது பண்ணிதான் சார் ஆகணும், வேற வழி இல்ல. ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க, இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய சூழ்ச்சி இருக்கு. எப்படியாவது என்ன வெளியில வச்சிருந்தா உங்க செங்கல் சூளைய வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. நீங்க நம்பாதீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம பேசாத, எதுக்கு எதை முடிச்சு போடுற? இங்க பாருடா, என் தங்கச்சி அப்படி தாக்கிட்டு இப்படி நல்லவ மாதிரி பேசுறியா? இங்க பாரு, உன்னை வெளியிலே முடியாதபடி நான் பிளான் பண்ணிட்டேன். உன்னால நினைச்சாலும் இனிமே வெளியில வர முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுறாங்க. அதிகாரிங்க நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க, இவர் மேல எழுத்துப்பூர்வமா ஒரு வாக்க மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு புகாரை வந்து எழுதுறாங்க. எழுதி கொடுத்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை கொண்டு போய் உள்ளார அடைக்கிறாங்க. ஈஸ்வரி நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, இங்க பாரு, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். என் வீட்டுக்குள்ளேயே வந்து எனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்க, வீட்டுல உள்ள எல்லாரையுமே ஏமாத்தி இருக்க. என் தங்கச்சி ஆரம்பத்துல இருந்தே சொன்னா நீ எப்படிப்பட்டவ அப்படின்னு. ஆனா என் தங்கச்சியை நான் கொஞ்சம் கூட நம்பாம இருந்துட்டேன். ஏன்னா நீ அந்த அளவுக்கு பொய் சொல்லிக்கிட்டு இருந்த. உன் பேச்சை நம்பி என் தங்கச்சியை நான் சந்தேகப்பட்டுட்டேன். இப்பதான் புரியுது, என் தங்கச்சி மேல நான் சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது. நீ சரியான ஆளு அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இப்ப கூட சொல்றேன், நான் இந்த மாதிரி எந்த தப்பையும் பண்ணல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க,
இங்க பாரு, என் தங்கச்சி என்கிட்ட போய் சொல்ல மாட்டா, நீ பண்றதுதான் எல்லாமே தப்பு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு இதுக்கு மேல அத்தை கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாதே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா எப்படியாவது அத்தை கிட்ட உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ராஜா நேரா சந்திராவை பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆகி என்னாச்சு உன் தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஈஸ்வரி சொல்றாங்க உங்க மாப்பிள்ளதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா அதிர்ச்சி ஆகி என்ன சொல்ற? மயிலை நேரா பார்த்து என்னத்த சொல்றீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க ஆமா, என் தங்கச்சிய தனியா வர வச்சு அந்த டிரைவர் பையன் ஆயுதத்தால தாக்கிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு ஷாக் ஆகி இங்க பாருங்கத்த, இத நீங்க நேரடியா பாத்தீங்களா? ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு, என் தங்கச்சிய ஆயுதத்தால தாக்குனவன் அவன். இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு இங்க பாரு, கண்டிப்பா இது எல்லாமே சூழ்ச்சி. இந்த சந்திரா தான் ஏதோ பிளான் பண்ணிருக்கா. அதுக்கு வில்லி சொல்றாங்க பாத்தியாக்கா எப்படி பேசுறத? இந்த வீட்டுல உள்ள யாருக்குமே என் மேல துளி அளவு கூட நம்பிக்கை இல்ல. அதுக்காக தான் எல்லாருமே இப்படி பேசுறாங்க. விடுக்கா, இதுக்கு மேல நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? அவன் மேல எல்லாருக்குமே அவ்வளவு நம்பிக்கை, ஆனா என் மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா காதுல வாங்கிக்கிடுங்க. என் தங்கச்சியை தாக்குன அவனை அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டேன். இனிமே அவன் வெளியில வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா அதிர்ச்சியாகி இங்க பாரு, மாப்பிள்ளை மேல புகார் கொடுத்தியா? நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாருங்க, அவனை வெளியில கொண்டு வர்றதுக்காக யாராவது முயற்சி பண்ணீங்க, கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டேன். இது கேட்டதும் மயிலு சொல்றாரு இங்க பாருங்கத்த, உங்க தங்கச்சி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்களா? கூடிய சீக்கிரம் உங்க தங்கச்சி எவ்வளவு ஃப்ராடு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அன்னைக்கு நீங்க ரொம்ப வருத்தப்பட போறீங்க. நாங்க போயிட்டு அவரை வெளியில கூட்டிட்டு வரோம். ஈஸ்வரி சொல்றாங்க யாராவது அவனை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணீங்க, அவ்வளவுதான். இதை கேட்டதும் நம்ம ராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இவ என்ன இப்படி பேசுறா அப்படின்னு. அதுக்கப்புறம் வில்லி ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ மயிலி நேரா அவங்க மாமாவை பார்த்து மாமா நீங்க இருங்க மாமா, சகலைய போய் நான் பார்த்துட்டு வரேன். உடனே அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. மயிலு நேரா அங்க போறாங்க. அதிகாரிங்க கிட்ட போயிட்டு சார் நான் சகலைய பாக்கணும், அதிகாரிகளும் சரி அப்படின்னு சொல்ல மயிலு நேரா போயிட்டு நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. நம்ம ஹீரோ நேரா மயில பார்த்து இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? நீங்க இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அத்தை ரொம்ப கோவப்படுவாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு இங்க பாருங்க சகல, இந்த குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. உங்களை போய் இந்த மாதிரி ஒரு நிலைமையில சின்னத்தை நிக்க வச்சிருக்காங்களே, எங்களுக்கு சுத்தமா உங்களை இந்த நிலைமையில பார்க்கவே முடியல. ரொம்பவே கஷ்டமா இருக்கு மாப்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு இங்க பாருங்க, இது எல்லாமே சின்னத்தையோட வேலைதான். அவங்கதான் என்னை கூப்பிட்டுருக்காங்க அந்த இடத்துக்கு. அங்க வந்ததும் ஆயுதத்தால தன்னுக்கு தானே தாக்கிக்கிட்டு ஏன் மேல பழி போட்டுட்டாங்க. எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு, என்னடா இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு சகல, அப்ப இது எல்லாமே அவங்களோட திட்டம் தானே. நீங்க கவலைப்படாதீங்க சகல, அவங்க மேலதான் தப்பு அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நிரூபிச்சு அவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கலாம். கூடிய சீக்கிரம் அவங்க மேலதான் இந்த தப்பு எல்லாமே இருக்கு அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிடலாமாப்ல. நீங்க தைரியமா இருங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு சரி அப்படின்ட்டு. அதே நேரத்துல பாட்டி அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்துட்டு பேராண்டி உன்னை இந்த நிலைமையில பாப்பேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா. ஏன் அந்த ஈஸ்வரி இப்படி நடந்துக்கிறா? நீ அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்க, கடைசியில நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு அவ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காளே. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சந்திராதான். அவன் தான் இந்த மாதிரி திட்டம் போட்டு உன்னை இவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்ட வச்சிருக்கா. அப்ப ஹீரோ சொல்றாரு ஆமா பாட்டி, அவங்கதான் காரணம். அவங்கதான் இந்த தப்ப பண்ணாங்க அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நிரூபிக்கணும் பாட்டி. பாட்டி சொல்றாங்க நீ கவலைப்படாதையா பேரண்டி, நான் கண்டிப்பா அவ என்ன பண்ணா அப்படிங்கிறத நிரூபிச்சிடுறேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ப்ரோமோ இப்படி தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு இந்த எல்லோ ஃப்ளவர் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.